நம்ம உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னா நமக்கு உடனே பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா அதனை பத்தி தெரியாத சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம் வாங்க. மெட்ஜில் கிங் ஆஃப் டேட்ஸ். உலகம் ஃபுல்லா 1500க்கு மேல டேட்ஸை பயிரிடுறாங்க. ஆனா அத்தனை டேட்ஸுக்கும் அரசனா மெட்ஜில் டேட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, மெட்ஜில் டேட்ஸ் தான் பழங்காலத்துல கிங் ஆஃப் டேட்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இதை மொராக்கோ அரச குடும்பத்தால உண்ணப்படும் அரச பழமா பண்டைய காலத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்ஜிலோட புரோட்டீன் மதிப்பு காரணமா இதை சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. அதோட விலை கூட மித்த டேட்ஸை விட அதிகம். லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் கிங் ஆஃப் டேட்ஸ் சாப்பிட்டு பார்த்துருங்க. பண்டைய காலத்துல வெற்றியோட அடையாளமா டேட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்ஸோட பனைமர கிளைகள் ரோமானிய பேரரசோட வெற்றியோட அடையாளமா இருந்திருக்கு. கிமு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போரில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி ஊர்வலம் வரப்ப போரில் சிறப்பாக போர் புரிஞ்சவங்களுக்கு பனைமர கிளைகளையும் பனைமர ஓலையையும் அதோட பேரிச்சம்பழத்தை கோத்து பரிசா வழங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பேரிச்சை மரம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். அது மட்டும் இல்லாம 75 ஃபீட் உயரம் வரைக்கும் வளரும். ஒரு பேரிச்சை மரம் அறுவடை காலத்துல 200ல இருந்து 300 பவுண்டுகள் உற்பத்தி செய்யும். இது கிட்டத்தட்ட 10,000 பேரிச்சை பழங்களை ஒரே அறுவடையில எடுக்கிறதுக்கு சமம். பேரிச்சை மரத்துல ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா சயின்ஸ்ல இது டயோசியஸ் தாவரம்னு தனித்தனியான பாலினம் கொண்டதுன்னு சொல்றாங்க. ஆண் மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சு போல நட்சத்திர வடிவில் பூக்கள் இருக்கும். ஆனா பழங்களை உற்பத்தி செய்யாது. பெண் மரம் பழங்களை உற்பத்தி செய்யும். அதே போல பெண் மரத்தோட பூவெல்லாம் மணிகளை போல பூச்சரம் மாதிரி இருக்கும். ஒரு பேரிச்சை பழத்தோட நாற்றோட பாலினத்தை கண்டுபிடிக்கணும்னா 4ல இருந்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் பூக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்ஏ குறிப்புகளோட அடிப்படையில ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல நிறைய பேர் மரத்தை நட்டு வச்சுட்டு பழம் வரல காய் காய்க்கலன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு இதுதான் காரணம். அஜ்வா டேட்ஸ் தான் உலகிலேயே ரொம்ப விலை உயர்ந்த பேரிச்சம்பழம். அதுக்கு காரணம் என்னன்னா அதோட புயல் தோற்றத்தினால தான் அது இவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு. அஜ்வா பேரிச்சம்பழம் சவுதி அரேபியாவோட அல் மதீனா பகுதியில் மட்டும்தான் விளையுது. இந்த பகுதியில் நிலவுற தனித்துவமான காலநிலையாலும் தனித்துவமான மண்ணாலும் இதோட சுவை தனித்துவமாக இருக்கு. இனிமே பேரிச்சப்பழம் சாப்பிட்றப்ப எந்த வகையான பேரிச்சப்பழத்தை சாப்பிட்றீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.